ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் ஆர்வமாய், விளையாட்டுத்தனமாய், சாகசத்துக்கு தயாராய் இருந்தது. ஒரு வெயில் காலை காட்டில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த போது முயல் தரையில் மின்னும் ஒன்றைக் கண்டது. அடடா, இது என்ன என்று ஆச்சரியப்பட்டது. இது ஒரு அழகான வானவில் சாவி. முயல் அதை எடுத்து பார்த்தது. இது நிச்சயம் ஒரு மந்திர சாவி போல இருக்கிறது. ஆனால் எதற்கான சாவி என்று யோசித்தது. அப்படியே திடீரென்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. இது வானவில் கதவின் சாவி. ஆனால் நினைவில் கொள், நல்ல மனம் கொண்டவர்கள்தான் இந்த சாவியை பயன்படுத்த முடியும். முயல் ஆச்சரியமடைந்தது. அது தனக்குள் நினைத்துக் கொண்டது, நான் மட்டும் கதவை திறந்தால் சுவாரஸ்யம் ஒரு கணம் மட்டுமே இருக்கும். ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து திறந்தால் சந்தோஷம் எப்போதும் இருக்கும். அது உடனே நண்பர்களை அழைத்தது. ஏ அணிலே, சீக்கிரம் வா. சின்ன மான்குட்டியே, நீயும் வா. பறவையே, என்னோட பறந்து வா. அனைவரும் ஆர்வத்துடன் வந்தார்கள். ஒன்றாக சேர்ந்து வானவில் சாவியை கதவிலிட்டார்கள். கதவு மெதுவாகத் திறந்தது. உள்ளே பார்த்ததும் அவர்கள் கண்கள் குளிர்ந்தன. அங்கே பிரகாசிக்கும் கேரட்டுகள், இனிய பழங்கள், சுவையான பெர்ரிகள், மேலும் மந்திரமாய் ஒளிரும் மலர்களும் இருந்தன. நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்தனர். அவர்கள் ஒன்றாகச் சாப்பிட்டார்கள், சிரித்தார்கள், வானவில் நிறங்களுக்குள் ஆடி மகிழ்ந்தார்கள். சின்ன முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, பாருங்க நண்பர்களே, நாம் பகிர்ந்தால்தான் மகிழ்ச்சி அதிகமாகும். அந்த நாளிலிருந்து முயலும் அதனின் நண்பர்களும் கற்றுக்கொண்டார்கள். உலகின் பெரிய புதையல் அந்த வானவில் சாவி இல்லை. ஆனால் அன்பும் பகிர்வும்தான் உண்மையான செல்வம். பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்.